நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு ஒரு நாள் பெய்த மழைக்கே பாரம் தாங்காமல் பச்சை நெற்கதிர்கள் வயலில் சாய்ந்திருப்பது விவசாயிகளை மிகப்பெரிய துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றே கூறலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகள்ல சுமார் 1,50,000 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவுல சம்பா சாகுபடி என்பது இந்த ஆண்டு ஒருபோக சாகுபடியாக செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழல்ல நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பெரும்பாலான பகுதி, குறிப்பாக கீழ்வேளூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகள்ல அறுவடைக்கு தயாராக இன்னும் 1 மாத காலம் இருக்கும் அந்த நெற்பயிர்கள் பச்சைத்தன்மை மாறாமலே இந்த சூழ்கட்டு பருவத்தில் இருக்க அந்த பயிர்கள் வயல்லே சாய்ந்திருக்கு. அது தொடர்பான காட்சிகளை நம்ம பார்க்கலாம். எந்த அளவுக்கு அது பச்சைத்தன்மை மாறாம வயல்ல சாய்ந்திருக்கு அப்படின்னு பாருங்க. கிட்டத்தட்ட சூழ்கட்டு பருவம் அதோட நிறமே மாறாம இன்னும் முற்றுவதற்கு கிட்டத்தட்ட 10 தினங்கள்ல இருந்து 20 தினங்கள் ஆகும். அறுவடைக்கு கிட்டத்தட்ட 30 தினங்கள்ல இருந்து 35 தினம் ஆகும். அப்படிப்பட்ட நெற்கதிர்கள் வந்து சாய்ந்திருப்பது விவசாயிகளை வேதனை ஆழ்த்தியிருக்கு. குறிப்பா அந்த பயிர்கள் வந்து தண்ணீர்லயும் மிதக்குது. எந்த அளவுக்கு மிதக்குது அப்படின்னு பாருங்க. கிட்டத்தட்ட அந்த பயிர்களை பார்க்கலாம். இது தண்ணியிலே தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு அழுகும் நிலை தான் ஏற்படும். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல விவசாயிகள் செய்வதறியாது திகைத்து வருகிறார்கள். எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு இந்த பச்சை நெற்கதிர்களோட அந்த சாய்ந்தது என்பது விவசாயிகளை சொல்ல முடியாத ஒரு துயரத்தில் ஆழ்த்திருக்கு என்று கூறலாம். இந்த பகுதியில் ஏராளமான விவசாயிகள் இருக்காங்க. அவங்க பார்க்கலாம் நேரடியா அந்த சாய்ஞ்ச நெற்பயிர்களை கையில் எடுத்து காண்பிக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு அந்த பயிர்கள் சாஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்க. கிட்டத்தட்ட கீழ்வேளூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதி, அதாவது தேவூர், பட்டமங்கலம், இருக்கை, காக்கலனி, நுகத்தூர், சாட்டியக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட 500 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவுல இந்த நெற்பயிர்கள் வயல்லே சாய்ந்திருக்கு. இப்ப தேவூர் பகுதியில் எடுத்துக்கொண்டீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஏக்கர்ல இருந்து 100 ஏக்கர் வரைக்கும் இந்த பச்சை நெற்கதிர்கள் வயல்லே சாய்ந்திருக்கிறதாகவும், மேற்கொண்டு இந்த பாதிப்பு அப்படிங்கிறது விவசாயிகளோட எந்த அளவுக்கு ஈடு செய்ய முடியும் அப்படிங்கிறது சொல்ல முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கு. விவசாயிகள் கண்ணீரும் கம்பளையுமா ஒரு குமுறலோட இங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட நேரலையா நம்ம கேட்கலாம். ஐயா, நீங்க எந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகள்? இந்த பாதிப்பு அப்படிங்கிறது எப்படியா இருக்கு உங்களுக்கு? இந்த பகுதியை சேர்ந்த நாங்க தாங்க ஐயா. நாங்க ரொம்ப விவசாயம் பண்ணி இந்த ஆண்டு போன ஆண்டோட எங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப எங்களுக்கு தண்ணி நேர காலத்தோட தண்ணி வந்து எங்களுக்கு மழை பெஞ்சு மழை பெஞ்சு எல்லாம் மொழியே அழுகி போச்சு. இரு போகம் நாங்க பண்ணோம், அப்போ எங்களுக்கு சிரமம் தெரியல. இப்போ வந்து ஒரு போகம் போட்டு 2 திருப்பம் எங்களை வெள்ளத்துல அழுகி முன்னா சுத்தமா காலி ஆயிட்டு மறுபடியும் கடன் வாங்கி நாங்க செலவு பண்ணி மறுபடியும் பயிர் நெல் உற்பத்தி பண்ணி அந்த அறுவடை நேரத்துல எங்களுக்கு இடையில லோனு சம்பந்தமா வாங்கி நகை வச்சு எல்லாம் வாங்கி ஒரு கட்டமே முடிஞ்சு போச்சு. மறுபடியும் எங்களுக்கு மறுபடியும் கடனை வாங்கி நாங்க போட்டு இந்த அறுவடை பண்ற நேரத்துல இந்த நேற்று முதல் பேஞ்ச மழையில எங்களுக்கு சுத்தமா அடியோட சாஞ்சிது. எல்லாம் பால் கட்டுங்க. குட்டாட்டம் எப்படியும் 1 மாசம் ஆகும் எனக்கு அறுக்கிறதுக்கு. நாங்க இது அறுத்து எங்களுக்கு ஒண்ணும் புண்ணியம் இல்லைங்க. அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கடனு எனக்கு வாங்கி ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 30,000 செலவு. எங்க உழவு மானியத்திலிருந்து தான் நாங்க சொல்றோம். எல்லா அடிக்கும் எங்களுக்கு 30,000 செலவாகுது. நீங்க இந்த அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி வந்து நேரடியா பார்வை பார்த்து எங்கள எங்கள உதவி பண்ணி எங்களுக்கு ஆய்வு பண்ணி எங்களுக்கு குடுத்தா கொஞ்சம் நல்லா உதவி பண்ணுனாக்கா தேவலாங்க. இல்லன்னா விவசாயிகள் ரொம்ப பாதிப்பு ஏற்படும். இப்ப நாங்க எங்க அங்கன்னு பார்த்தாலும் எங்களுக்கு இந்த பகுதி 150 to 150 ஏக்கர் கிட்டத்தட்ட இந்த பகுதி தேவூர் பகுதி மட்டும். எல்லாமே ஒரே பகுதி தான். ஒரே போகம் தான். அது வந்து எல்லாமே அடைச்சு சாஞ்சிடும். இப்ப நீங்க நேரடியா வந்து ஆய்வு பண்ணலாங்க. பார்த்து செய்யுங்க. நிச்சயமா. அதாவது தேவூர் பகுதியில கிட்டத்தட்ட வ.உ.சி நகர் இருக்கு. அதேபோல ஓடாச்சேரி, தேவூர் மெயின் ரோடு உள்ளிட்ட அந்த ஐயனார் கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல சாகுபடி என்பது இதே நிலை தான் இருக்கு. ஒரு சில வயல்கள்ல வந்து கிட்டத்தட்ட பெரும்பாலான பரப்பளவு இதே போல பச்சை தன்மை மாறாம வயல்ல சாஞ்சிருக்கு. இந்த வயல்லயே கிட்டத்தட்ட விவசாயிகள் தங்களுடைய வேதனையை தெரிவித்தவண்ண தான் இங்க இருக்காங்க. இப்ப மற்றொரு விவசாயி இருக்காங்க. ஐயா, இப்ப இந்த பயிரை வந்து எப்படி நீங்க வளர்த்து வந்தீங்க? இப்ப இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு. இப்ப உங்களோட மனநிலை எப்படியா இருக்கு? ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமம் பண்ணி ரொம்ப பயிரை வளர்த்துருக்குறோங்க நாங்க. ரொம்ப கடனை உடனே வாங்கி போட்டு தான் செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு பார்த்து ஏதோ பார்த்து நல்ல விதமா செஞ்சு குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப பால் கட்டா இருக்குங்க. இது ரொம்ப பால் கட்டா இருக்கு. அப்படியே ரொம்ப ஒண்ணுமே சேராத பிறகு இது ஒரு கடனை வாங்கி ரொம்ப ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்து இந்த கவர்மெண்ட்ல ஏதாவது உதவி பண்ணா நல்லா இருக்கும். இல்லைன்னா நாங்கெல்லாம் இன்னும் உசுரை கொடுக்குற அளவுக்கு தான் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. பார்த்து ஏதாவது செஞ்சு கொடுங்க. நிச்சயமாக. அதாவது தற்பொழுது இந்த இயற்கையோட பாதிப்பு, அதாவது இந்த மழை என்பது எதிர்பாராத விதமாக பெய்திருந்தாலும், இந்த விவசாயிகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும், ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு என்பதுதான் இவங்க பேசிய கருத்த வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதாவது நேற்று ஒரு நாள் இரவு பெய்த மழை என்பது இந்த விவசாயிகளை மிகப்பெரிய துயரத்திற்கும், இன்னலுக்கும் ஆளாயிருக்கு என்றே சொல்லலாம். ஏன்னா, இந்த பயிர்கள் வந்து எந்த அளவுக்கும், அதாவது ஏற்கனவே பச்சைத்தன்மை மாறிய நெற்கதிர்கள் அறுவடைக்கு 1 வாரத்தில் இல்ல 10 நாளுக்கு தயாராகுற பயிர்கள் வந்து சாயும். ஆனா அது பாதிக்கு, அதாவது ஒரு 60% இருந்து 70% என்பது அந்த பயிரோட மகசூல நம்மால
ஈன்றெடுக்க முடியும். ஆனா தற்போது உள்ள சூழல் என்பது அந்த தன்மை மாறாமல் பச்சை நிறத்திலேயே கதிர்கள் சாய்ந்திருப்பது எந்த வகையிலுமே தேராது என்பதுதான் விவசாயிகளோட வேதனை. அதாவது இந்த பயிர்களோட நிலைமை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இது பதராக தான் மாறுமே தவிர, கதிராக மாறாது, மகசூல் காணாது என்பதுதான் அந்த விவசாயிகளோட குமுறல். நாங்க வாங்கிய கடன எப்படிதான் அடைக்கப் போறோம்? அப்படிங்கிறது தான் அந்த விவசாயிகளோட வேதனையாவும் இருக்கு. மேற்கொண்டு மற்றொரு விவசாயி இருக்கு. அவர்ட்ட கேட்போம். ஐயா, இப்ப இந்த இந்த பயிர வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆர்வமா ஒரு மகசூல் காணும்னு நீங்க வளர்த்தீங்க? இப்ப உங்க பகுதியில நீங்க உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு எத்தன ம போக சாகுபடி செஞ்சிருக்கீங்க? இப்ப இந்த ஆண்டு எப்படி செஞ்சிருக்கீங்க? எங்கள பொறுத்தளவுக்கு போன வருஷம், 3 வருஷம்லாம் 2 பாகம் ம். நட்டுருக்குறோம். குருவையும் போட்டுருக்குறோம். முந்தின 2வது பாகமும் போட்டுருக்குறோம். ஆனா இந்த ஆண்டு போன மாசத்துல 3வது மாசத்துல மழை பெஞ்சு தெளிச்சது பூரா போயிட்டு, போன பிறகு அதுக்கு பிறகு கடன வாங்கி நாங்க இந்த பயிர காவுந்து பண்ணோம். இந்த ஒரு நாள் மழையில ஏதோ போன நடையாச்சும் கொஞ்சம் தப்பிச்சு இருக்குன்னு நெனச்சோம். இந்த ராத்திரி பேஞ்ச மழையில எங்களுக்கு எல்லாமே போயிட்டு, அரைகடையா போட்டு எங்க ஏரியா. இதுக்கு பிறகு நீங்க கவர்மெண்ட் பார்த்து நலுக செஞ்சாதான். இல்லன்னா நாங்க உயிர விடுறாப்புல தான் இருக்கிறோம். நாங்க சிறு விவசாயி. ஐயா, இப்ப சிறு விவசாயிகள் நீங்க. ஆமா. இப்ப சாகுபடிக்கான முதலீடெல்லாம் எப்படி நீங்க பெறுறீங்க? கடன் வாங்கி, நகைய வச்சு, பேங்க்ல கடன் வாங்கி, இப்படிதான் நாங்க சாகுபடி பண்ணிருக்கிறோம். இத அறுத்து தான் நாங்க கடன கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. இல்லன்னா கவர்மெண்ட் எங்கள புடிச்சுக்கும். நீங்களும் ஒண்ணும் குடுக்கலாம். நாங்க தொலைஞ்சவன் தான். ஏதாச்சும் பண்ணிட்டு தான் நாங்க விவசாயம் சாகணும். வேற வழி இல்ல. சாகுபடி செய்து மகசூல் கண்டு அதன் மூலம் லாபம் பெறுவது ஒரு பக்கம் இருந்தாலும், வாங்கிய கடனை எவ்வாறு அடைப்பது? தற்பொழுதுள்ள சூழல்ல ஏக்கர் ஒன்றுக்கு ரூ. 30,000 வரை செலவு செய்துள்ளோம். இந்த நிலையில வாங்கிய கடனை எவ்வாறு அடைப்பது? இந்த பயிர்கள் எதற்குமே மகசூலும் காணாது. அதேபோல ஒரு வைக்கோலுக்கு கூட தேராத ஒரு நிலை தான் இருக்கு. இந்த பச்சைத்தன்மை மாறிய கதிர வந்து என்ன செய்ய போறோம்? மேற்கொண்டு இந்த பயிரை மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்கனவே வறட்சியில பாதித்தா ஓரளவுக்கு தண்ணீர பாய்ச்சி ஏதாவது நாங்க காப்பாத்திருவோம். ஆனா தற்பொழுது வறட்சியிலும் பாதிக்காம, வெள்ளத்திலும் பாதிக்காம, சம்பந்தமே இல்லாம இந்த பருவமழையின் காரணமாக அந்த காற்றோட வேகம், அதே போல பயிரோட பாரம் தாங்காம வயல்ல சாஞ்சிருக்கிறது. என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படிங்கிறது தான் விவசாயிகளோட வேதனையா இருக்கு. மேற்கொண்டு இந்த விவசாயிகள் இந்த கிட்டத்தட்ட இந்த காலையில வந்து பார்த்தபோதே தங்களுடைய அந்த மனச விட்ட அளவுக்கு தான் ஒரு வருத்தத்திலயும், வேதனையிலயும் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட இந்த பகுதி முழுவதுமே ஒரு 500 ஏக்கர் அப்படின்னு நம்ம சொல்றோம். முழுமையான கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டுமே எந்த அளவுக்கு பாதிப்பு என்பதை நம்ம வந்து முழுமையா சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 500 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவு தான் இந்த கீழ்வேளூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில பாதிக்கும் அப்படிங்கிறது இந்த பகுதி விவசாயிகளோட கருத்தாவும் கோரிக்கையாவும் இருக்கு. மேற்கொண்டு மாவட்ட நிர்வாகம் துரிதமாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறையினர் மற்றும் வேளாண் துறையினர் மூலமாக கணக்கெடுப்பு பணியை துரிதப்படுத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகள், அதாவது இதே போன்ற நிலையில் உள்ள வயல்களில் கணக்கெடுப்பு நடத்தி எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது, மேற்கொண்டு குறிப்பாக இந்த தேவூர் பகுதியில எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பயிர்கள் வந்து நிச்சயமா இந்த நம்ம காட்சிகள் வாயிலாவே பார்க்கலாம். எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட இந்த பச்சைத்தன்மை மாறாம சாஞ்சிருக்க பயிரோட நிலைமை வந்து முழுமையா வந்து நம்ம பார்க்குற நமக்கே வந்து வேதனை அளிக்குது. எந்த அளவுக்குன்னு பாருங்க. அதாவது அந்த பயிர்கள் வந்து முழுமையா வயல்ல சாஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த பயிர்கள் வந்து தண்ணீர்லயும் மூழ்கி இருக்குது. இது வந்து அழுகடிக்கிற ஒரு சூழல் தான். மேற்கொண்டு கண்ணுக்கு எட்டுன தூரம் எல்லாமே அந்த பயிர்கள் சாய்ந்திருக்கு. மற்ற பயிர்களும் வந்து அவ்வப்போது பெய்த காற்றின் காரணமாக தொடர்ச்சியாக சாயத் தொடங்கியிருக்கு. மேற்கொண்டு மழை நீடிச்சுச்சுன்னா அந்த பாதிப்பு என்பது மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கள தகவலா பார்க்க முடியுது. இந்த பகுதியில பாருங்க எந்த அளவுக்கு அது வந்து ஒரு பிளாட்டா சாஞ்சிருக்கிறதுனால அந்த பயிர்கள் வந்து தண்ணீர்ல வந்து தொடக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கு. இப்ப அதோட நிலைமை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த தண்ணீரிலே மூழ்கி இருந்துச்சுன்னா அதோட வேர் பகுதி மட்டும் இல்லாம அந்த கதிரும் வந்து அழுகும். அழுகிட்டு அப்படின்னா அது வந்து எதுக்குமே ஒரு ஒரு மகசூலும் காணாது. அதே போல இருக்கும். அந்த அந்த கதிர்ல பார்த்தீங்கன்னாலே எப்படி வந்து ஒரு பச்சை தன்மை, ஒரு பால் கட்டுற அளவுக்கு இருக்கு பாருங்க. இந்த கதிர்லாம் வந்து தண்ணியிலே கடந்த கதிரு. ஏற்கனவே சாஞ்சது. அது கருக்காக தான் இருக்கும். அதுக்குள்ள நெல்லு அப்படிங்கிறதே இருக்காத ஒரு நிலைமை தான் இருக்கும். ஆகவே மாவட்ட நிர்வாகம் இது வந்து கணக்கெடுப்பை முறையாக துரிதப்படுத்தி நடத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு கிடைத்தால் மட்டுமே வாங்கிய கடனை விவசாயிகளும் அடைக்க முடியும். அதே போல மறுபோக சாகுபடி, அதாவது அடுத்த ஆண்டோ இல்ல மற்றபடி ஊடுபயிர் சாகுபடி உள்ளிட்டவை செய்வதற்கு இந்த சாகுபடி செய்வதற்கான ஒரு வாழ்வாதாரத்தை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். அதற்காக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பாக இந்த தேவூர் பகுதியில வேளாண் துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் உடனடியாக கணக்கெடுப்பு நடத்தி எத்தனை ஏக்கர் அளவிலான பயிர்கள் சாய்ந்துள்ளது, அதற்கான விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு மற்றும் நிவாரணம் கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி விவசாயிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தேவூர் பகுதியில் உள்ள விளைநிலத்திலிருந்து செய்தியாளர் பாலமுத்துமணி.